ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 நாள்ல இருக்கு. இந்த 10 நாளுக்குள்ளவே எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு, எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணி தன்னுடைய பிரச்சாரங்கள முடிக்கணுமோ, அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா என்ன பண்றாங்க, பிரச்சாரங்கள முடிக்கிறதுக்கு முனைச்சுட்டாங்க. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, எல்லா கட்சியினரும் இருந்தாலும். இவ்வளவு ஏங்க, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் கூட இந்த வயதிலும் என்ன பண்றாங்க, சூறாவளி பிரச்சாரத்துல என்ன பண்றாங்க, ஈடுபட்டுட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் இன்னும் காலதாமதம் படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன் எதுக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு காலத்துல இவங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, திமுக அரசு வந்து எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கு, திமுக எங்களை தடுக்குது, திமுக எங்களை வரக்கூடாதுன்னு நினைக்குது, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் திமுக மேல பழிய போட்டு ஈஸியா கடந்துட்டு போயிட்டாங்க. இப்போ வகையா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யார சொல்லுவீங்க? உங்களுக்கு கேட்கிற இடத்துல, நீங்க கேட்ட டைம்ல, கேட்ட டேட்ல கரெக்டா பர்ஃபெக்டா என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப ஏன் பிரச்சாரத்துக்கு போக மாட்டீங்க? இப்ப யாரு மேல பிரச்சனை? இவங்க தப்பு பண்ணிட்டு பழிய ஈஸியா திமுக மேல போட்டுருவாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் ஒரே வேலையே. இவங்க கொடுத்த நேரத்துல கொடுத்த இடத்துல பிரச்சாரத்தை செய்து முடிச்சு வேலையை முடிங்கயானா முடிக்க மாட்டாங்க. இவங்க தாமதப்படுத்திடுவாங்க. இவங்க சில பிரச்சனைகளால என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சாரத்தை செய்ய முடியாம போயிட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, ஈஸியா திமுக மேல பழிய போட்டாங்க. இங்க திமுக ஆட்சி கிடையாது. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஆரம்பத்துல தேர்தல் ஆணையத்து மேல பழிய போட்டிருந்தாங்க. திமுகவுடைய அதிகாரிகள் தான்ப்பா இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க கோரிக்கை வச்சாங்க. அதிகாரிகளும் மாத்திட்டாங்க. மாத்தியும் தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுத்தும் இவரால் பிரச்சாரத்தை செய்ய முடியல. ஏன், எதுக்காக அப்படின்னா, இப்ப திமுக மேல பழி போட முடியாது. துண்டா மாட்டி இப்பயே மாட்டிக்கிட்டாங்க. இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. இவங்களுடைய சோம்பேறித்தனத்தினால பிரச்சாரத்துல போக முடியல. அதுக்கு திமுகவை மாதிரி என்ன பண்ணாங்க, கையை காட்டினாங்க. இப்ப யாரை கை காட்டுவீங்க அப்படின்னா முடியல. ஏன் அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து குறித்த நேரத்துல ஏன் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட முடியல அப்படின்னா, ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடி ஆகல சார், அதனால எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணல, பிரச்சாரத்துல ஈடுபடல, கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. ஸ்கிரிப்ட் இருந்தா தாங்க விஜயால பேச முடியும். உண்மையிலேயே ஆரம்பத்துல இருந்து நீங்க எடுத்துக்கங்களேன், கையில பேப்பர் இல்லாம எக்ஸாம் எழுதுற பசங்க கூட இருக்கிறாங்க. ஆனா கையில பேப்பர் இல்லாம அண்ணன் பேசுவாரா அப்படின்னா பேசவே மாட்டாரு. நீங்க ஷூட்டிங்ல போயிட்டு ஒன் மோர் கேட்கலாம், சார் ஒன் மோர் நான் டேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அரசியல் களத்துல அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இது நிஜம், அது ரீலு, இது ரியலு. அதை முதல்ல அனலைஸ் பண்ணல விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா வராரு, வெளியே விடுங்கப்பா, ஒதுங்க ஒதுங்க அப்படின்னு சொன்ன தொண்டர்கள் அண்ணன் எப்போ வருவாரு அப்படின்னு வழி மேல விழி வைத்துட்டு கைய இப்படி வச்சுன்னு காத்துட்டு இருக்கிறாங்களாம், அண்ணன் எப்ப வருவாருன்னு. ஆனா அண்ணன் வந்த பாடு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஏரியாவுக்கு வராருப்பா அண்ணன், ஏரியாவே அப்படியே கலகலக்கணும், அப்படியே எப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி அப்படி ஆரவாரம் பண்ணி வெயிட் பண்ணி இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே விஜய் போட்டாரு நாமம். வர முடியாது, கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா என்ன பண்றாரு, ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுறாரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஏது நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குதே, அந்த ஒரு இலக்காரணமா என்ன அப்படின்னு தெரியல. தேர்தல் ஆணையம் சும்மா இல்ல, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் கடலூர்ல உதயநிதிக்கு வந்து என்ன பண்ணாங்க, தடை பண்ணாங்க. ஆனா நீங்க போய் சேர்ந்தீங்களா, போய் பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்ல. அப்ப இன்னொரு கட்சி அங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், பிரச்சாரம் பண்ணிருக்கோம்ல. விஜய் அவர்கள் ஸ்பாட் கேட்கிறாரு, தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்குது. சோ அந்த டேட் அவர் என்ன பண்றாரு, மிஸ் பண்ணிட்டாரு, ப்ரோகிராம் ஈஸியா கேன்சல் பண்ணாரு. ஏங்க நீங்க மிஸ் பண்றது தெரிஞ்சா இன்னொரு கட்சிக்கு அந்த இடத்துல நாங்க பர்மிஷன் கொடுத்துருப்போமே, ஏன் கொடுங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. இது அவருக்கு நல்லது இல்லை. இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அப்படியே தமிழ்நாடே நம்ம கண்ட்ரோல், நம்ம பாக்கெட்ல தான் இருக்கு, அதிகாரிகளும் நம்ம பாக்கெட்ல இருக்கு, நம்ம சொல்றதா செஞ்சிருவாங்க, சொல்றதா பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருங்க. அது தப்பு சார், அது தப்பு. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிக்கல, மிஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. உங்களுக்காக எத்தனை தொண்டர்கள் காத்துட்டு இருப்பாங்க, நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடுதிடுப்புன்னு என்ன பண்றீங்க, ப்ரோக்ராமை கேன்சல் பண்றீங்க. இதுல நார்மல் வேட்பாளர்கள் முதற்கொண்டு ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லா வேட்பாளர்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. வில்லிவாக்கத்துக்கு வரனாரு, வில்லிவாக்க கேன்சல் பண்ணியாச்சு. டி நகருக்கு வரனாரு, டி நகர் கேன்சல் பண்ணியாச்சு. அது மாத்திரம் இல்லாம விழுப்புரம், சிதம்பரம், இது மாதிரி பல தொகுதிகளில் வரேன்னு சொன்னாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. இந்த நாள் வரைக்கும் விஜய் அவர்கள் பல விஷயங்களை கேன்சல் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆக மொத்த விஜய் அவர்கள்
பேப்பர் இல்லாம பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒரு தொகுதிக்கு ப்ரிப்பரேஷனோட தான் போவாரு. இப்போ நாளைக்கு வந்து வேற தொகுதிக்கு போறாருன்னா அந்த தொகுதியை பத்தி இப்போ இவங்க என்ன பண்ணணும், டேட்டா பேஸ் எடுத்து வச்சிடணும், பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடணும். ஒருவேளை பிரிண்ட் மிஷின் சரியில்லையா, இல்ல பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பேப்பர் கிடைக்கலையா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால பல இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிருக்காரு, பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிருக்கு. இதனால ரொம்ப அதிருப்தியில் என்ன பண்ண, விரக்தியில் இருக்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கும். வேட்பாளரை விட்டுருங்க, தொண்டர்கள் வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்களே, உங்களுக்காக எவ்வளவு ஆயத்தங்களை செஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த ஏரியாவில் எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், பணத்தை போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க சார். அந்த பணத்துக்கெல்லாம் யாரு பொறுப்பு, நீங்க பொறுப்பா? இன்னொரு கட்சி அந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம், உங்களுக்கு கொடுத்தாச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப அதுவும் போச்சா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்களா? விஜய் அவர்கள் தான் கெடுறது இல்லாம கூட இருக்கிறவங்களே சேர்த்து கெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் போயாச்சு. உங்க கட்சி நிர்வாகிகளை நீங்க மதிக்கல, வேட்பாளர்களை மதிக்கல, உங்களுக்காக காத்திருக்கிற ஜனங்களையும் மக்களையும் நீங்க மதிக்கல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க டைம் கேட்கறீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, கேன்சல் பண்ணிட்டு போறீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதுல ஒரு சிலர்லாம் வருவாங்க, எங்க அண்ணனுக்கு பேப்பர்லாம் இல்ல, தேவைப்படாது, எங்க அண்ணன் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாரு, அப்படியே சரளமா பேசுவார். எங்க பேசினார் உங்க அண்ணன் இது வரைக்கும்? எதனா ஒரு மீட்டிங்ல பேப்பர் இல்லாம பேசியிருக்கிறாரா? நான் கூட ஒரு மீட்டிங்ல பயங்கரமா பேசினாரு, பேப்பர் இல்லாம பேசுறாருப்பா அப்படின்னு பார்த்தா அடியில இருந்து எடுக்கிறாப்பல பேப்பரு, பின்னாடி இருந்து எடுக்கிறாரு பேப்பரு, இப்படி எடுத்து காட்டுறாரு. ஸோ பேப்பர் இல்லாம அண்ணனால இருக்க முடியாது, சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துடலாம், பேப்பர் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் விஜயோட கதையே இருக்குது. ஸோ அவர் போற இடத்துலலாம் பேப்பர்ன்றது ரொம்ப முக்கியம், ஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸ்கிரிப்ட் தயாரிக்கிறதுக்கு லேட் ஆயிருச்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா வரல, அவர் ரைட் பண்ணி கொடுத்தாதான் அவர் வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றி பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அவர் கையில கொடுப்பாங்க. எழுதுற வரலையும் லீவ் போட்டாரு, வீக் ஆஃப் போட்டாரு, அவருக்கு நெஞ்சில வைத்த வலி வந்துச்சு போல இருக்கு, அதனால லீவ் போட்டாரு. எழுதி கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது. அதனால விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள், சில பிரச்சாரங்கள்லாம் தடை பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாவும் இங்க பார்க்கப்படுது. எதுவா இருந்தாலும் ஆத்மா மக்களை நீங்க நேசிக்கிறீங்க, மக்களுக்கு நன்றி கடை செலுத்த வர, நன்றி கடை செலுத்த மக்களை பத்தி நீங்க என்ன புரிஞ்சுன்னு இருக்கீங்க? ஒரு தொகுதி மக்களை பத்தி நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு பேப்பரே இல்லாம பல பேர் என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களோட மக்களா நின்று மக்களுடைய வேதனையை புரிஞ்சு, மக்களுடைய வழிகளை புரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு பேசுறாங்க. விஜய் இது வரைக்கும் எந்த மக்களுக்காக இறங்கி இருக்கிறாரு? அவரு மக்கள் வேதனையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, வழியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு பேப்பர் இருந்தா தாங்க அவர் பேசுவாரு. பேப்பர் இல்லைன்னா விஜய் இவரு இப்ப மட்டும் இல்ல, இந்த மேட்டிருந்து விஜய் அவர்கள் இன்னும் சொல்ல போனா இவர் ஆட்சி பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு பேப்பர் வாங்குற செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் பேப்பர் வச்சு பேசுவாரு, அப்போ பேப்பர் வந்து தீந்து போகல, பிரிண்ட் அவுட் எடுத்து அதனால பேப்பர் செலவு அதிகமாகும் அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சுடுறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயமே இருக்கு, விஜய் ஒருவேளை சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கனவின்படி, அவருடைய கனவின்படி, பேராசையின்படி சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செலவினங்களை கணக்கிட்டா மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு செலவிடுறதை விட, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை செலவிடுறதை விட, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல திட்டங்கள் செலவிடுறதை விட பேப்பர் வாங்குற செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் பேப்பர் இல்லாம இவர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்குது. ஏன்னா பேப்பர் ரெடி ஆனாதான் இவரு பிரச்சாரத்துக்கு போவாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, எங்களை அடுக்குமுறை பண்றாங்க, எங்களுக்கு வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், ஏன் சார் நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு தான் பல பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க. வெளியில இருந்து கேட்கறத விட வேட்பாளர்கள் பல பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க, நிர்வாகிகளும் பல பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் விஜய் அவர்கள் வருவாருங்க, வராமலாம் இருக்க மாட்டார். பேப்பர் ரெடியான, ஸ்கிரிப்ட் ரெடியான பிறகு வருவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் தலைமையிலேருந்து பதில் வரதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தும் ஏன் இந்த வாய்ப்பை அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாருன்றதை நீங்கள் என்ன நினைக்கின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.